கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வசனம் ஏசாயா 25வது அதிகாரம் 8வது வசனம். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கிவிடுவார். கர்த்தரே இதை சொன்னார். இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் நீங்கள் எந்த பாதையில் கடந்து போனாலும், அவமானத்தின் மத்தியில், நிந்தைகள், பாடுகள், உபத்திரங்கள் மத்தியில் நீங்கள் கடந்து போனாலும், ஆண்டவர் இந்த நாளில் என்ன செய்ய போகிறாருன்னா, எந்த காரியத்தை குறித்து நீங்கள் கண்ணீர் விடுறீங்க, பிள்ளைகளை குறித்தா, பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்தா, அப்போ கடன் பிரச்சனை நிமித்தமாக எந்தெந்த காரியத்தெல்லாம் நீங்கள் கண்ணீர் விடுகிறீர்களோ அந்த கண்ணீரை ஆண்டவர் துடைக்க போகிறார். தமது ஜனத்தின் நிந்தையை பூமியிலே இராதபடிக்கு முற்றிலும் நீக்க போகிறார். எந்த இடத்துல நீங்கள் அவமானப்பட்டீங்க, வேலை ஸ்தலத்தில் அவமானப்பட்டீங்களா? வேலை ஸ்தலத்தில் உங்களை அற்பமாக நினைக்கிறாங்களா? இல்லை குடும்பத்தில் நீங்கள் உங்களை அற்பமாக நினைக்கிறாங்களா? படிப்பு இல்லை, வேலை இல்லை, அப்போ எந்தெந்த காரியத்தில் மற்றவங்களால அவமானப்படுத்தப்படுறீங்க? நீங்கள் போகிற சபை உங்களை அவமானப்படுத்துதா? எந்த இடத்துல நீங்கள் அவமானப்பட்டாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற நிந்தையை ஆண்டவர் முற்றிலும் நீக்க போகிறார். எந்த இடத்துல நீங்கள் நிந்திக்கப்பட்டீங்களோ, எந்த இடத்துல அவமானப்படுத்தப்பட்டீங்களோ, அந்த இடத்துலையே கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறத நிரூபிக்க போகிறார். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற நிந்தியை முற்றிலுமாய் கர்த்தர் நீக்க போகிறார். அதனால் நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் உங்கள் கூட தான் இருக்கிறாரு, உங்களை நேசிக்கிறாரு. நிச்சயமாக தேவன் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற நிந்தையெல்லாம் கர்த்தர் மாற்றி போட போகிறார். அன்னாளுடைய வாழ்க்கையில் கூட நிந்தையின் பாதை, குழந்தை இல்லைன்னு சொல்லி நிந்தையின் பாதையில் தான் கடந்து போகிறான். அவளுடைய சக்கலத்தை அவமானப்படுத்துகிறான். அந்த நிந்தையின் பாதையில் கடந்து போகும்போது கூட கணவன் ஆறுதல் சொன்னால் கூட அந்த ஆறுதல் அவளையால் ஏற்றுக்கொள்ள முடியல, அது ஆறுதலாக அவளுக்கு கிடைக்கல. அப்போ நேராக ஆணுடைய சமூகத்துக்கு போகும்பொழுது தேவன் வாழ்க்கையில் இருக்கிற அந்த நிந்தையை பூமியிலே இராதபடிக்கு முற்றிலுமாக நீக்கி போடுறார். அவளுடைய கண்ணீர் அந்த நாளில் தேவன் துடைக்கிறார். அந்த நாளில் கூட அந்நாள் நிந்தையை போக்கின ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற நிந்தனைகளை கர்த்தர் மாற்றி போட போகிறார். கடன் பிரச்சனை நிமித்தம் நீங்கள் நிந்திக்கப்படலாம், அவமானப்படுத்தப்படலாம், குழந்தை இல்லைன்னு சொல்லி உங்களை அவமானப்படுத்தலாம். அப்போ எந்த காரியத்தில் நீங்கள் கூனி குறுகி நிற்கிறீங்களோ, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அந்த நிந்தையை மாற்றி உங்கள் வாழ்க்கையில் ஒரு சமாதானத்தை கர்த்தர் கொடுக்குறார். நல்லா சொந்து போகாதீங்க, ஜெபிக்கலாம். ஆண்டவர் பெரிய காரணம் செய்வார். துதிகள் மத்தியில் வாசம் செய்கிற நல்ல தகப்பனே, இயேசு கிறிஸ்து நாமத்தில் நம்முடைய சமூகத்தில் வருகிறோம் அப்பா. இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில் ஆண்டவரே அப்பா, அவங்க எந்த பாதையில் கடந்து போனாலும் இந்த நாளில் கர்த்தாவே அவன் வாழ்க்கையில் இருக்க நெந்தையெல்லாம் கர்த்தர் முற்றிலுமாக நீக்கி போட்டு அவன் வாழ்க்கையிலுக்கு அந்த கண்ணீரை துடைத்து ஆண்டவரே அவன் வாழ்க்கையில் அற்புதத்தை நீங்கள் செய்ய போகிற தயவுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதா.